ஓகே. எதுக்கு பிரைவசியை பத்தி இப்படி பேசிட்டு இருக்கோம் அடிக்கடி அப்படின்னா, நமக்கே தெரியாம ஒரு 70% ஆஃப் த யூசர் டேட்டா வந்து வெப்சைட்ல இருந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க. வித்தவுட் அவர் கன்சர்ன். நமக்கே தெரியாம நம்ம டேட்டாவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் தானா அப்படின்னா இல்ல. தேர்ட் பார்ட்டிஸ் குக்கீஸ்ன்னு சொல்லப்படுற விஷயங்கள்ல இருந்து 90% ஆஃப் த பீப்புளோட ஆன்லைன் பிஹேவியரை டில் நவ் இப்போ வரைக்கும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே தான். ஓகேவா? இப்போ பிஃபோர் தட் சில பேர் கேட்பாங்க, நான் என்ன குட் மார்னிங் மெசேஜ் போடுறேன், இதுல என்ன இருக்கு, இதை ஹேக் பண்ணி என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இது பிஃபோர் அப்படி இருக்கலாம். இப்போ நம்ம டிஜிட்டல் அசெட்குள்ள வந்துட்டோம். நம்ம டிஜிட்டல் அசெட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ள வந்துட்டோம். அப்படிங்கிறதுனால இனிமே நம்ம பிரைவசி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த பில்டர்ஸ் ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் இதுல பிளஸஸ் ஆர் ரொம்பவே நல்ல பாயிண்ட்ஸ் ஆர் எதெல்லாம் நம்ம இத எடுத்து சொல்லணும் விஷயங்கள் அப்படின்னா என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இது எந்த இடத்துலயும் டேட்டாவை கலெக்ட் பண்றதே இல்லை. ஸோ இது டிஸ்ட்ரிபியூட்டர் டீசென்ட்ரலைஸ்டா இருக்கிறதுனால எந்த ஒரு இடங்களையும் இந்த டேட்டாவை ஷேர் பண்ணாது. ஓகே. இதை பத்தி நம்ம பில்டர்ஸ் ப்ரௌசரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ட்ரெடிஷ்னலா இது வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க சர்ச் இன்ஜினை பத்தியும் ப்ரௌசர் பத்தி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன ஃப்ளா இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது மூலயமா தான் இதை பத்தின ஒரு பிளஸஸ் என்ன நமக்கு புரிய வரும். ஒரு எக்ஸாம்பிள், இந்த 4 இருக்கு இல்லையா, 4 பேஜஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே என்னன்னா வேற பர்சனோடது. இது சிங்கிள் பர்சன் இல்ல, வேற பர்சன் ஒரு மொபைல் வேற மொபைல்ல இருக்கு. அவங்க சர்ச் இன்ஜின்ல யூ மே டைப் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு டைப் பண்ணா நமக்கு எடுத்து கொடுக்குற ஃப்ரீக்வெண்ட் வேர்டு பார்த்தோம்னா வேறையா தான் இருக்கும். ஸோ நீங்க கேட்பீங்க, இதுல என்ன இருக்கு, நான் இது தேடின வேர்டை அது எடுக்குது அப்படின்னா அப்படி கிடையாது. ஆக்சுவலா அது அப்படி பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்னா, இப்ப நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும், குக்கீஸ்ன்னு சொல்லப்படுற விஷயங்கள் நமக்கான பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதுதான் அவங்க கேட்பாங்கிற மாதிரி நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னு நான் சர்ச் இன்ஜினுக்கு போறேன் அப்படின்னா எனக்கு அந்த விஷயத்த பத்தியான 365 டிகிரியில இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுக்கறது தான் கரெக்டான சர்ச் இன்ஜினா இருக்கும். அப்படி இல்லாம இவங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும், ஸோ நம்ம இவ்வளவு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட அட்வான்ஸ் ஃபீச்சர் அப்படிங்கிறது இங்க தடைப்படுது. ஓகே. வேற என்ன அப்படின்னா, இந்த பேஜஸ் நம்ம எங்கேயாவது பார்த்துருப்போமா அப்படின்னா இருக்காது. ஓகே. இது எங்கேருந்து வரப்பட்டது அப்படிங்கிறத விட யார் கொடுத்தாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா, தோஸ் எம்ப்ளாயீஸ் ஹூ ஆர் ஒர்க்கிங், எக்ஸ் எம்ப்ளாயீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்க, கரண்ட்ல இருக்க சோசியல் மீடியான்னு சொல்லப்படுற கூகுளா இருக்கட்டும், ஜிமெயிலா இருக்கட்டும், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் எக்ஸ் எம்ப்ளாயீஸா ஒர்க் பண்ணிட்டு அவங்க கொடுத்த டேட்டா. ஸோ அப்போ இந்த டேட்டாஸ் எல்லாமே உண்மையாதான் இருக்கும். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் தோஸ் ஹூ ஆர் என்ன ஆன்லைனுக்கு எல்லாருக்குமே வி ஹவ் மெயின்டைன் அ செப்பரேட் டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம ப்ரௌசிங் ஹிஸ்டரி இருக்குன்னா அதுல இருந்து நமக்கு 4 கைண்ட் ஆஃப் கேட்டகரைஸ் பண்றாங்க. டாப் சைட்டு, நீங்க அடிக்கடி எது ரிசர்ச் பண்றீங்க, எதை சர்ச் பண்றீங்க, எந்த வெப்சைட்ஸ், இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுல இருந்து கீபோர்ட் ஃப்ரீக்வன்சி எடுத்துட்டு இதை மட்டும் தான் அவங்க கேட்பாங்க. ஸோ நம்ம வேற ஏதாவது டைப் பண்ணணும்னு நினைச்சா கூட ஸோ இது ஓகே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மளோட அட்வான்ஸ் ஃபீச்சர் அப்படிங்கிறது இங்க ஸ்டாப் ஆயிடும். ஓகே. அது மட்டும் தான் அப்படின்னா நமக்கே சில மூட்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம ஹாப்பி, சேட், இந்த மாதிரியான ஒரு சில எமோஷன்ஸ் தான் நமக்கு தெரியும். பட் ஆனா நம்மளை பத்தி டேட்டா இது எப்படி எடுத்துக்கலாம், நீங்க லோன்லியா இருக்கீங்களா, நீங்க ரொம்ப நர்வஸா இருக்கீங்களா, ரொம்ப போர்டா இருக்கீங்களா, இல்ல ஃபோக்கஸ்டா இருக்கீங்களா, இல்ல ரொம்ப எக்ஸைட்டா இருக்கீங்களா, இது மாதிரி இவன் நீங்க ஹங்கிரியா இருக்கீங்கிற விஷயங்கள் முதற்கொண்டு நம்மளோட ப்ரௌசிங் ஹிஸ்டரில இருந்து எடுக்குது. அது மட்டும் இல்லாம அதுல எந்த அது என்னத்தை கொண்டு வருது அப்படின்னு சொன்னா டிடியூஸ்மெண்ட் சொல்லப்படுற கேட்டகரைஸ் பண்ணிடுறாங்க. எப்படி, நீங்க மேல் ஆர் ஃபீமேல், நீங்க சிங்கிள் சீக்கிங்கா, யுவர் அத்லட்டிக் பர்சன், அது உங்களுக்கு ஏதாவது ஃபியர் இருக்கா, நீங்க இதை சம்பந்தமான கோல். ஸோ ஓகே. இதெல்லாம் எடுத்தா என்ன அப்படின்னா, இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடான பிசினஸ் ஓரியன்ட் திங்ஸ், இந்த ப்ராடக்ட் இருக்கு வாங்கிக்க, இத மாதிரியான திங்ஸ் ஒன் சைட் ஒரு பக்கம் நடக்கும். இது இல்லாம வேற என்னென்ன இருக்கு அப்படின்னா, நம்ம எடுக்கிறோம் இல்லையா போட்டோ, இது சொல்லுவாங்க நம்ம போட்டோ எடுப்போம், டெலிட் பண்ணுவோம் சம்திங், இது போட்டோ எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க, டிபில வைக்காதீங்க, இது மாதிரி அது ஒரு சைடு இருக்கு. மார்பிங், அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கேட்டகரி. இது இல்லாத இன்னொரு டைமென்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளோட போட்டோல இருந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கு இல்லையா, அதுல இருந்து நம்ம ஜியோ லொகேஷன் எங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அது இல்லாம இத மெட்டா டேட்டால கொண்டு விடுறதன் மூலமா, இதை கம்பேர் பண்றதன் மூலமா நம்மளை பத்திய டேட்டா எல்லாமே எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு அமேசான்ல ஏதாவது ஃபில்டர் பண்ணி ஏதோ சர்ச் பண்றீங்க, ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க கிட்ஸ் இருக்காங்க,
உங்க ட்ரெஸ்ஸஸ் என்ன, இந்த சவுத் இந்தியன் ஆர் சவுத் ஏஷியன் அந்த மாதிரி எல்லாம் போடுவீங்க இல்லையா. ஸோ நம்மளை பத்தி டேட்டா எப்படி போகும்னா, இந்த பர்சன் இருக்காங்க, இந்த லொகேஷன்ல இருக்காங்க, இவங்களுக்கு இத்தனை கிட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஏஜ் இவ்வளோ, நம்ம ஏஜ் இவ்வளோ, இது எல்லாமே கொடுக்கறது யாருன்னா நம்ம தான். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம இமேஜ் டெலிட் பண்ணிடுவோம் இல்லையா. ஓகே டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவோம், பட் ஆனா டெலிட்டட் இமேஜ் கேன் பி ரீஸ்டோர்ட். ஓகேவா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எவ்வளவு டூரேஷன்ல அந்த போட்டோ எடுத்திருக்கோம், ஸோ இவங்களுக்கு லைக்ஸ் என்ன, டிஸ்லைக்ஸ் என்ன, இது வரைக்கும் they can categorize from a traditional browser. இது எல்லாமே நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ரௌசர்ல இருந்து நம்ம டேட்டாவை நம்மளே அறியாம கொடுத்துட்டு இருக்கோங்கிற விஷயம். இதை நான் நம்பணுமா அப்படின்னா, இதெல்லாம் கொடுத்தது யாரு அப்படின்னா, நான் சொன்னாலே ஆல்ரெடி இந்த சோசியல் மீடியால ஒர்க் பண்ண எம்ப்ளாயீஸ் எல்லாருமே இதை மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணாங்க, இது மாதிரி எல்லா டேட்டாவும் ஹேக் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க் மேல ஒரு பெரிய கேஸ் ஃபைல் ஆகுது. அப்போ வந்து 4 hour செஷன் நடக்குது இதை மாதிரி உண்மையான் அப்படின்ட்டு. அட் ஃபைனலி என்ன சொல்றாங்கன்னா, எஸ் சாரி கேட்டுக்கிறாங்க. ஸோ சாரி அப்படின்னா என்ன விஷயம், ஆமா உங்க டேட்டாவா நாங்க எடுக்கிறோம் அப்படிங்கறது உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இது உண்மையான விஷயம் தான். இது வந்து இந்த இயர் ஆஃப் ஸ்டார்டிங்ல நடந்த விஷயம். ஓகே, இதுதான் நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரௌசர்ல இருக்க மிகப்பெரிய ஃபிளா. ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கான எந்த விலையும் பே பண்ணலன்னா அந்த ப்ராடக்டே நம்ம தான். ஸோ இவங்க எல்லாரோட விஷயமும் என்ன அப்படின்னா, நம்ம அட்டென்ஷனை வாங்கிக்கிறாங்க அண்ட் ஆல்சோ மேக் இட் அஸ் அடிக்டட். ஓவராலா சொல்லணும்னா, எவ்வளவு நேரம் நம்மள ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன்லயே நம்மள வச்சுக்கிறது மூலியமா தே கெட் அ ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபேஸ்புக் இருக்குன்னா முன்னாடிலாம் நோட்டிபிகேஷன் வந்து ஒரே கலர்ல இருக்கும், பட் ஆனா இப்போ நோட் பண்ணீங்கன்னா தெரியும் கலர் மாறி இருக்கும், அது ரெட் கலரா இருக்கும். ஏன்னா மேக் சம் இன்டியூஸ் நம்ம போய் இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். வாட்ஸ்அப்ல கூட பார்த்தோம்னு சொன்னா நிறைய இப்போ கம்யூனிட்டிஸ் ஆட் ஆயிருக்கு, சேனல்ஸ் ஆட் ஆயிருக்கு, ஸ்டேட்டஸோட விஷயங்களும் மாறி இருக்கு இல்லையா. அது என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, உங்களை அதிகபட்சமா அந்த ஆப்ல வச்சுக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாம் தான் நம்ம ட்ரெடிஷ்னல் ப்ரௌசர்ல உள்ள ஃபிளா. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதுனால இப்ப நம்மளோட பெல்டஸ் ப்ரௌசர்ல என்ன இருக்கு அப்படின்னா, இதுதான் இந்த ப்ரௌசிங்கை மேம்படுத்துறதுக்காக பெல்டஸ் ப்ரௌசர்ல கொடுக்கப்பட்ட விஷயங்கள் தான் இதெல்லாம். இதுல எல்லா இடத்துலயுமே ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் குக்கி எல்லாமே பிளாக் பண்ணிருக்காங்க. இதுனா குட்டி குட்டி வெல்கம் நோட்ஸ் இல்ல சில வெப்சைட் சேர்ந்து வர மால்வேர் இது எல்லாத்தையுமே இன்டர்னலாவே இது பிளாக் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாம ஐபி அட்ரஸ், லொகேஷன் இது எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணுது. அதனால நம்ம எங்கேயுமே டார்கெட்டட் பண்ண மாட்டோம். அப்படின்னா இப்ப நான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கேன், நான் ஒரு பெரிய ஆர்டிகல் ஏதோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ரொம்பவே சீக்ரெட்டான ஒரு விஷயம் அப்படின்னா என்னை பத்தியான லொகேஷன் எடுக்கும்போது எனக்கு ஆபத்து இல்லையா. ஸோ தட் கைண்ட் ஆஃப் இது மாதிரி ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும். எந்த இடத்துலயுமே மெட்டா டேட்டாவை கலெக்ட் பண்ணல அப்படின்னா, நான் எனக்கான லாக்ஸோ ஹிஸ்டரியோ இல்ல ஃபுட் பிரிண்ட்ஸோ எங்கேயுமே எடுத்து வைக்கிறது இல்லை. இதோட பிரைவசி அதிகப்படுத்துறதுக்காக இது டிவிபிஎன் ஆதோட பில்டனாவே இதுல இருக்கு. அண்ட் ஆல்சோ பிஎன்எஸ் டொமைன் சப்போர்ட் அப்படிங்கிறது ஃபார் எம்என்எஃப் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, மச்சனோட ஆப்ஸ் இருக்கு இல்லையா, அதை சப்போர்ட் பண்றதுக்காகவும் இதுல இருக்கு. வேற என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா, ட்ராக்கிங் எங்கேயுமே பண்ணப்படலை. நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா தானே அது கொடுக்க முடியும். இந்த குக்கீஸே இல்லை அப்படிங்கும் போது ட்ராக்கிங்கான பாசிபிலிட்டிஸே இல்லை. இந்த ஆன்டி ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னா, நம்ம நிறைய இடத்துல லாகின் ஆகும்போது ஃபோன் நம்பர் ஜிமெயில் போல நம்ம ஃபிங்கரிங் கொடுத்து போவோம் இல்லையா, அதுல இருந்து கூட அதை ஹேக் பண்றது மூலியமா நம்மளோட கிரெடிட் கார்டு முதலிய அக்சஸ் எல்லாம் பண்ண முடியல. அதையுமே அதுக்கும் எதிராகவே இது இருக்கு. அப்புறம் HTTPS எவ்ரிவேர் அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு வெப்சைட்ஸையும் நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த எஸ் அப்படிங்கிறது செக்யூர், இந்த பேஜ்ல இருந்தோம் அப்படின்னா நம்ம செக்யூரா இருக்கும்னு அர்த்தம். ஸோ நார்மலா இருக்க ப்ரௌசர்ல என்ன ஆகுது, நம்ம ஒரு பேஜஸ் சர்ச் பண்றோம், அது ட்ரெடிஷ்னல் எப்படி இருக்குன்னா, ஒரு பேஜ் சர்ச் பண்றோம்னா அது ஒரு லிங்க் கொடுக்கும், நம்ம அடுத்த வெப்சைட்டுக்கு போயிடுவோம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா HTTP மிஸ் ஆயிடும். ஸோ அதுல நமக்கு சேஃப்டி இல்லை. ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா, ஒவ்வொரு டைம் நீங்க பெல்டஸ் ப்ரௌசர்ல சர்ச் பண்ணும்போது HTTPல இருந்து வேற ஒரு லிங்க்குக்கு போனா அகைன் கம் பேக் டு HTTPS. அதனால ஒவ்வொரு பேஜுமே ஒவ்வொரு வெப்சைட்டுமே நமக்கு எப்படி இருக்குன்னா செக்யூரா இருக்கு. ஹிஸ்டரி டிடக்ஷன் மோட வந்து டிஃபால்ட்டா எனேபிளா இருக்கு. எந்த இடத்துலயும் நம்ம ஹிஸ்டரி போய் எடுத்து பார்த்தா தானே அது அடுத்தவங்களுக்கு ட்ராக்கோ ஆர் ஹேக்கோ பண்ண முடியும். டிஃபால்ட்டாவே நம்ம ரீசெண்ட் வெப்சைட்ஸ் எல்லாமே இதுல வந்து டிஸ்ட்ரக்ட் ஆயிடுது. கண்ட்ரி ஸ்விட்சிங் மோட் இது கான்செப்ட் ஆஃப் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஜியோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியான்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம இப்ப இங்க இருக்கோம்னா நம்ம இந்த கண்டென்ட் எல்லாம் இந்தியால இருக்க கண்டென்ட் எடுக்க முடியும். இப்ப நான் அதர் கண்ட்ரில இருக்க கண்டென்ட்டை என்னால எடுக்க முடியாது இல்லையா, அதையுமே இது சுவிட்ச் ஓவர் பண்ணுது, என்னால அதையும் எடுக்க முடியும். இதெல்லாம் நம்மளோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ன்னு சொல்லப்படுறது. இதுக்கப்புறம் இதோட ஆட் ஆன் ஃபியூச்சர்ஸ் பண்ணி இதெல்லாம் ஃபியூச்சர்ல வரப்போகுது. அது என்னன்னா சர்ச் இன்ஜின்ஸ். இப்ப சில பேருக்கு வந்து எனக்கு யாஹூ பெட்டரா இருக்கு, இல்ல யாண்டர் பெட்டரா இருக்கு, இல்ல கூகுள் தான் பெட்டரா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றாங்க. யூ மே கோ டு த பில்டர்ஸ் ப்ரௌசர். அது கூட நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது பில்டர்ஸ் ப்ரௌசருக்குள்ள இருப்போம், ஆனா நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணுவோம். இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா,
டைலர்டு ப்ரௌசிங் சொல்லுவாங்க. ஸோ இது சேஃபா இருக்கும், நம்ம கான்ஃபிடென்ஷியலாகவும் இருக்கும். சேம் திங் நமக்கு ஒன்றும் ஆட் ஆன் ஃபீச்சர் பண்ணிக்கிற மாதிரி அகெயின் யூ மே கனெக்டட் டு டிவிபிஎனோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லாங்குவேஜ் சப்போர்ட், நான் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆன எல்லா லாங்குவேஜ்லையும் இதை நம்ம ப்ரௌஸ் பண்றதுக்கான ஃபெசிலிட்டிஸும் நம்ம ஃபியூச்சர்ல வரப்போகுது. இந்த ஆட்டோ கம்ப்ளீட் யூஆர்எல்ஸ் இது எதை மீன் பண்ணுதுன்னா, நம்ம குக்கீஸ்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ குக்கீஸ் இல்லாததுனால நார்மலா நம்ம ரீசெண்டா யூஸ் பண்ற எல்லாமே இதுல ஆட்டோ கம்ப்ளீட்டா கான்ஃபிடென்ஷியலா நமக்கு இது கொடுத்துக்கிட்டே வருது. இந்த டேப் செட்டிங்ஸ் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணுது, இப்ப சில வெப் பேஜஸ் வந்து எனக்கு பேக்ரவுண்ட்ல ரன் ஆகணும், இல்லை எனக்கு இப்படி இருக்கணுங்கிற செட்டிங்ஸை யூசர் மே கஸ்டமைஸ், அவங்களே அவங்களுக்கு தேவையான விதங்கள்ல மாத்துக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் இது இருக்கு. இல்ல என்னோட ப்ரௌசர் வந்து எனக்கு ஒன்னும் ப்ரொடக்டிவா வேணும் அப்படின்னு சொல்றோம், ஆர் இதுல இருந்து எனக்கு ஒன்னும் கான்ஃபிடென்ஷியல் ஒன்றும் வேணும், ஒரு கூகுள் ஆத்தன்டிகேஷன் போர்டு மாதிரியான விஷயங்கள் எனக்கு வேணும்னா கூட இதுல இருந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறதுக்கான ஃபியூச்சரும் நமக்கு ஃபியூச்சர்ல இருக்கு. இல்ல நான் டிஸ்ட்ராக்ட் அடிக்கடி ஆகிறேன், என்னால படிக்க முடியலன்னா கோ டு ரீடிங் மோட் அப்படிங்கிற கான்செப்ட் குள்ளேயும் போகலாம். சேம் திங் இமேஜ் அண்ட் வாய்ஸ் சர்ச், நம்ம இமேஜே கொடுக்கறது மூலயமா அதை நம்ம சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான இமேஜஸ் என்ன கண்டென்ட்டோ அதை நம்ம எடுக்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ஆட் சுத்தமா பிளாக் பண்ணிடுறாங்க பை இன்டர்னலா, எப்படி ஜாவா ஸ்கிரிப்டை பிளாக் பண்றாங்களோ அதே போல எந்த ஒரு ஆடுமே இதுல வராத அளவுக்கான பிளாக் இருக்கு. அகைன் ஏஐ சர்ச் இருக்கிறதுனால நமக்கு சம்மரைஸ் வுட் பி கிறிஸ்பா, நம்ம எந்த கண்டென்ட் தேவையோ அந்த கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் மட்டும் நமக்கு வர மாதிரியான விஷயங்களும் இதுல இருக்கு. அட் லாஸ்ட் வந்து வேலட் இன்டகிரேஷன், நம்ம டிஜிட்டல் அசட் மேனேஜ்மெண்ட்குள்ள போயிட்டோம், நிறைய கிரிப்டோஸை ஹோல்ட் பண்றோம், நம்ம டிஜிட்டலா பேமெண்ட்லாம் இருக்கு அப்படிங்கும் போது நம்ம ஒரு ப்ரௌசர்ல இருந்தே இந்த வேலட்டை இன்டகிரேட் பண்றதுக்கான ஃபியூச்சர்ஸும் நம்ம ஃபியூச்சர்ல வரப்போகுது. அட் லாஸ்ட் எதுக்கு நம்ம பில்டர்ஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எந்த ஒரு வெப்சைட்ஸ்குள்ள போகணும்னாலும் நம்ம மொபைல் நம்பரோ இல்ல ஒரு மெயிலோ இல்லாம போக முடியாது, ஒரு ஆப்னாலும் இல்லாம போக முடியாது. ஸோ இதுல அனானிமிட்டினா நான் யாருன்னு தெரிஞ்சுக்கவே வேண்டாம், என்னை பத்தி ஐடென்டிட்டி நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன், ஆனா நான் சர்ச் பண்ணுவேன் அப்படிங்கறதுக்கான பாசிபிள் நமக்கு ப்ரௌசர் கொடுக்குது. எந்த விதத்துலயுமே எந்த ஒரு பேரியருமே இல்லை, நான் எதை வேணாலும் அக்சஸ் பண்ணுவேன், எனக்கு ஆட் பிளாக்கிங் அந்த மாதிரியான விஷயம் ஆட் வராது, எனக்கு குக்கீஸ் வராது, ஸோ எனக்கு ஹேக் பண்ணப்படாதுங்கும் போது நான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம என்னால ப்ரௌஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்கு. சென்ட்ரலைஸ்டா இல்லை அப்படிங்கும் போது ட்ரஸ்ட்டை பத்தின எந்த ஒரு கொஸ்டினுமே இதுல கிடையாது. அட் ஃபைனலி இப்போ வந்து இப்ப எல்லாரும் ஓகே என்னப்பா இதோட ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, இதெல்லாம் ஓகே அப்படின்னு வரும் இல்லையா. நம்ம குமார் சார் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க, இந்த ஒரு ப்ராஜெக்டோட வேல்யூக்கே இது எவ்வளவோ ப்ரைஸ்க்கு போகலாம்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்ப பிட்காயின் பார்த்தோம் இல்லையா, நம்ம ஆல்ரெடி எம்சிஎம்ல சொன்ன விஷயங்கள் தான். பிட்காயின் வந்து டிசம்பர்ல இந்த ரேஞ்ச் போகும் அப்படின்னு எல்லாரும் சொன்ன மாதிரி நம்மளும் சொன்னோம், அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் அடைஞ்சது. சேம் திங் பினான்ஸ்ல ஓட்டுக்கு அப்புறம் ஒரு ப்ரைஸ் ஹைக் வரும்னு சொன்னா அதுவும் நடந்தது. சேம் ஓகே, நம்ம இப்ப கம்பேர் டு பிட்காயினை கம்பேர் பண்ணும்போது அப்படி என்னதான் இருக்கு பிட்காயின்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. என்ன ஃபீச்சர்ஸ், லேயர் 1 POW இது மாதிரியான ஒரு சில ஃபீச்சர்ஸ் இருக்கு. பட் ஆனா கரண்ட் சினாரியோன்னு சொல்லப்படுற இந்த காலகட்டத்துக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் ஆனா பிரைவசியோ ஆர் டீப்பின் மாதிரியான கேட்டகரியோ இல்ல மாஸ்டர் நோட் மாதிரியான கேட்டகரி ஏதாவது இருக்கான்னா இல்லை. ஸோ இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எதுவும் இல்லாத காயினே இந்த ஒரு ஹைக்குக்கு போகும்போது லெட் மீ திங்க் அபவுட் த பிரைஸ் ஆஃப் பில்டர்ஸ் எவ்வளவு போகலாம் அப்படிங்கிறது யூ மே திங்க். ஐ எம் நாட் சேயிங் 3 digit 4 digit அப்படின்னு சொல்ல லிமிட் கிடையவே கிடையாது. இது மட்டும் சொல்லாம இனிமே சொல்லும் போது இது லெஸ் டு பிட்காயின் அப்படிலாம் சொல்லவே முடிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இவ்வளவு ப்ராஜெக்ட், ஒரு 39 ப்ராஜெக்ட்ல ஒரு ப்ராஜெக்டோட விஷயங்களே இவ்வளவு இருக்கும்போது when you think about the remaining project அதோட அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கும்போது மெசேஜ் எப்படி சொல்லணும்னா பிட்காயினுக்கு மேல அப்படிதான் இதை சொல்லணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.